அவர்களே, தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைங்கிறதுனால சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா அது சரியாயிரும் அப்படின்ற கருத்துல அவங்க ஷிர்கில் தான் இருக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு இதுலையும் சொல்றாங்களாம். அப்படி பார்த்தா நம்முடைய அமர் வரும்பொழுதும் ஒரு 3 தடவை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஷிர்கில் இருக்கிறது பிதஅத்துக்கு 3 தடவை நான் சொல்லிவிட்டு என் இதை நான் ஆரம்பிப்பேன். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? திரும்ப திரும்ப தேர்ந்து போன கிராம போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை, ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். திரும்ப திரும்ப சொன்னா சரியாயிருமா? கேட்குறவங்க எவ்வளோ அறிவு உள்ளவங்க சிந்தனையாளர்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கே உள்ளவங்க மட்டுமா? லட்சக்கணக்கான தமிழ் சொல்லுங்க பார்க்க போகிறாங்க. இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அதுக்குள்ள ஆதாரம் இல்லைன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதில் இது சொல்லது ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். இல்லை இதையே சொல்லணும்னு சொன்னால் நானும் ஒரு 5 தடவை சொல்கிறேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஷிர்கிலும் பிதஅத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு 5 தடவை சொல்லிவிட்டு நானும் ஆரம்பிப்பேன். அதே போல் பாருங்க, ஆதாரம் கேட்டாக்கா ஆதாரம் தந்துட்டாங்களாம். என்ன ஆதாரம் தந்தாங்க? இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது தான் ஆதாரம் கேட்டார்கள், நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லி வசனத்தை ஓதுனாங்க. அதில் ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிறங்க. லைஸ கமித்லிஹி ஷைஉன், இறைவனை போல எதுவுமே கிடையாது. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன்தான் கேட்பவன், அவன்தான் பார்ப்பவன். இதுல என்ன இருக்கு? அவனுக்கு மட்டும்தான் எல்லோரையும் கேட்பார்கள், அவனுக்கு மட்டும்தான் பிரித்தறியும் ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க என்ன ஆதாரம் இருக்குது? அல்லாஹ் கேட்பாங்கிற ஆதாரம் இருக்குது. நம்ம தானே செய்யறோம். இல்ல அதன் மூலம் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளும் கேட்க முடியாதுன்னு வந்துடும். ஏன்? அல்லாஹ் கேட்கறான், அவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது கேட்கிற சக்தி அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளும் கேட்க முடியாத. அவங்க ஓதுனதுக்கு பிரகாரம் இப்ப நம்ம மாற்றமாயி போச்சு, நம்மளாம் இப்ப கேட்கறது தப்பா போயிடும். அப்ப இல்லைண்டாயிரம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்ல அல்லாஹ் பார்ப்பன்னு சொல்லிட்டான், அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்ப நம்மெல்லாம் பார்க்கிறோமே எப்படி? அப்ப அவங்க ஓதி காட்டிய வசனம் அவர்களுக்கு முரணா அமைகிறது. நம்ம எல்லாம் பார்க்க தான் செய்யறோம், கேட்க தான் செய்யறோம். அந்த வசனத்தில் எப்படி இருக்கு? அல்லாஹ் கேட்கிறான் பார்க்கிறான் இருக்கு. நம்ம எப்படி முடிவு பண்றோம்? நம்முடைய பார்வை வேற, இறைவனுடைய பார்வை வேற, நம்முடைய கேள்வி வேற, இறைவனுடைய கேள்வி வேற அப்படின்னு நம்ம பிரித்து காட்டுறோம். ஏன்? அல்லாஹ் போல எவரும் இல்லை என்று வித்தியாசம் காட்டுறோம். அதனால இந்த வசனத்துல இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது, அப்படி ஒரு வாசகமே இல்லை. அதான் சொல்றானே, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன் இருக்கு. நம்ம அதையா கேட்டோம்? ஒரே நேரத்தில் பலர் பேசுவதை கேட்கும் தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது, இவர்கள் இறை நேசர்களுக்கு இருக்கிறார்கள் என்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த சொல்லுக்கு நிலைப்பாட்டுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனிலே என்ன, ஹதீஸிலே என்ன அப்படி நம்ம கேட்டோம். அதுக்கு ஆதாரத்தை தரல. பிரித்தறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்னங்க தகுதி என்ற உடனே பிரித்தறிகிற ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கு என்ற ஆதாரம் போய் கேட்கிறாங்களே, அப்படி திருப்புறாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அதை போய் எங்க அடியாருக்கு கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்க, ஆதாரம் தந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு ஆதாரம் தரல. ஒரு வசனத்தை ஓதுனாங்க, கேட்பவன் பார்ப்பவன் தான் இருக்குது, நம்மளும் அதை ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கேட்பவன் அவன் மட்டும்தான் கேட்போம். நீங்க அர்த்தம் வச்சுட்டீங்களா? இப்ப நம்ம பார்க்கலையா கேட்கலன்னு அர்த்தம் வந்துடும். அதனால நம்ம கேட்டதுக்கு நீங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கிறத இருக்கணும். இப்ப என்ன திரும்பிட்டாங்க, ரூட்டை மாத்திட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஒரே நேரத்துல பல பேர் பேசணும், அவர் கேட்பாருன்றீங்கல்ல, ஆதாரம் தாங்கன்ட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப எங்கிட்ட ஆதாரம் இல்ல, நீங்க கேட்கறங்கிறதுக்கான ஆதாரம் தாங்களே அப்படி ரூட்டை மாத்திட்டாங்க. அப்ப அந்த வகைக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க ஆதாரம் இல்லைன்னு ஆகி போச்சு. இல்லை ஆதாரம் நிரூபிக்க முடியல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதுண்டு. அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா நம்ம ஆதாரம் கேட்கலங்க. ஏன்னா அதுவே ஷிர்க்கும்பாங்க. அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுக்கு இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன நிலைப்பாட்டுக்கு தான் ஆதாரம் கேட்கிறோம். இல்ல ஆதாரம் இல்ல நாங்களும் முடிவு எடுப்போம் சொன்னாங்க, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தேன்னு கேட்கிறோம். அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்களா? அதனால ஒரு விஷயத்தை சொன்னா ஆதாரத்தோடு செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா சப்ஜெக்டை மாத்திட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வந்தோம்? அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிற அந்த பண்பை கூட பிறருக்கு இருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அங்கேயும் கூட நம்ம வித்தியாசத்தை காட்டுகிறோம். அப்படியே இருந்தாலும் கூட இறைவனுக்கு இருக்கிற அந்த பண்பு வேற, இறைவன் அடியார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பண்பு வேறங்க. வித்தியாசப்படுத்த தான் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட விஷயத்தை சொன்னோம். அல்லாஹ் தான் யுஹை வ யுமீத், உயிர் கொடுப்பவன் அல்லாஹ், அவன் தான் மரணித்தவர்களை எழுப்பிப்பான். அந்த அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் மரணித்தவர்கள் உயிர்ப்பிப்பேன். உயிர்ப்பிப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே. அதையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பதா சொன்னாலும் கூட வித்தியாசம் இருக்கிறது. படைத்தவன் வேற, படைப்பவன் வேற, வித்தியாசம் இருக்குன்னு நம்ம சொல்ல வந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குன்னு அந்த வசனம் சொல்லுது. அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு இருக்குன்னு ஏன் சொல்லுங்க? அப்ப சப்ஜெக்ட் எதுக்கு வச்சோங்கிறது தெரியல. நம்ம எதுக்காக வேண்டி ஒரு சப்ஜெக்டை வைக்கிறோம் அதை பார்க்கணும்.
நீங்க இறைவனுக்கு இருப்பதை பிறருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கிறீர்கள் கேட்டதுக்காக வேண்டி இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ் இருக்கக்கூடியதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருப்பதா இருக்கிறத, அதனால அல்லாஹ்க்கு உள்ளதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்துட்டோமா அப்படின்னு கேள்வி வச்சா அதுக்கு பதில தராம ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, அதையா கேட்டோம்? எதுக்கு நாங்க கேட்கிறோம் நீங்க வழங்க. அதே போல ஒன்றல்ல இரண்டல்ல இன்னும் நிறைய இருக்குதுங்க. அப்போ அந்த சதாவதானி அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு மட்டும் இருக்குன்னு வழங்க, அதான் இப்போ சப்ஜெக்ட். அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா அப்ப ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கலாமா? அவர் யாரும் அல்லாவா? சதாவதானி ஒரு பயிற்சி மூலம் பெற்றாராம். சரி, இந்த சதாவதானியோ தசாவதானியோ பயிற்சி மூலம் பெற்றான்னு வச்சுக்கிறோங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் அறிகிற ஆற்றல் பயிற்சி பெற்றதுனால அல்லாஹ் மாறிட முடியுமா? பயிற்சி பெற்றாலும் அவர் படைப்பினம் தானங்க, மனுஷன் தானங்க, மனுஷனா இருந்துகிட்டு தாங்க அவர் பெற்றிருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இது இருக்கிறதா இல்லையாங்கிற சப்ஜெக்டுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க, சதாவதானுக்கு இருந்தா அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக கொண்டு வந்தோம். இது எல்லாருக்கும் இருக்கிறது நாங்க எங்க சொன்னோம்? சொல்லவே இல்லையே. அப்பதானே நீங்க கேட்கலாம், அப்படி நாங்க கேட்கவே இல்லை. ஒரே நேரத்தை அடிக்கிற ஆற்றல் மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறாங்கிறதுக்கு தான் ஒரு ஆதாரம் தந்தோம். அதனால அவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கானா அவருக்கு மட்டும் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். எல்லாருக்கும் இருக்கு நாங்க சொல்லவே கிடையாது. இன்னொன்னுங்க, அல்லாஹ் தஆலா தனக்கு இருக்கிற அந்த பண்புகளை எல்லாம் பிறருக்கு இருப்பதா சொல்லி காட்டுறான். அதனாலேயே அல்லாஹ்வாக யாரும் மாறிவிட முடியாது. அதை நீங்க நினைவில் வைங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளை தருவது இறைவன் தான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். யஹ்புல் லிமன் யஷாஉ இனாசன் வ யஹ்புல் லிமன் யஷாஉ ஸுகூர். நாடி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கறான், நாடி உங்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அதே இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லி அஹப லகி குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான ஆண் குழந்தை உங்களுக்கு தருவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, குழந்தையை நான் தான் கொடுப்பேங்கிறான், இறைவனுடைய பண்பு. அதே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி சொல்லி காட்டுறான், குழந்தையை நான் தர வந்திருக்கிறேன். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மாற முடியுமா? கிடையாது. இறைவனுக்குரிய பண்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட வித்தியாசப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய பண்பு அப்படியே கிடையாது. எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் பண்பு, அந்த பண்பு நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குதோ அல்லாஹ் லிமிட்டோட தந்திருக்கிறான், வித்தியாசத்தோட. அதே போல அல்லாஹ் கேட்கிறான், நாம் கேட்கிறோம், எப்படி வித்தியாசத்தோட அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதே வித்தியாசம் தான் இங்கேயும். அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலா தன்னை பத்தி சொல்லும் பொழுது இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா மக்களின் மீது கருணை மிக்கவன் அன்பாளங்கிறான். அதே இறைவன் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்றான், பில் மூமினீன ரഊஃபுன் ரஹீமுன், நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களின் மீது கருணை மிக்கவர்கள் அன்பானவர்களாக இருக்கிறாருங்கிறான். அப்ப தன்னை பத்தி ரഊஃபு ரஹீம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரഊஃபு ரஹீம்ங்கிறான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ங்க முடியுமா? இறைவன் தனக்குரிய பண்பை தன்னுடைய அடியாருக்கு சொல்லியும் கூட அல்லாஹ் வேறு அல்லாஹ் அடியார் வேறு என்றல்லவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான் அப்படிங்கிறான். அதே இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, மலக்குல் மௌத்து தான் உங்களை மௌத்தாக்குறாருங்கிறான். அப்படி இருந்தும் கூட அப்போ மரணிக்க செய்யுங்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு, அது மலக்குக்கு இருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். ஆண்டான் கூட நம்ம என்ன சொல்றோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. என்னதான் இறைவன் சொல்லி காட்டினாலும் மலக்கு ஒரு காலம் இறைவன் ஆக முடியாது, வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்றோமா இல்லையா? இப்ப இறைவனுக்கு மட்டும் இருக்கிற பண்பை பிறருக்கு இருப்பதா இறைவன் சொல்லியும் கூட வித்தியாசப்படுத்துகிறோமே, நம் விஷயத்தில் கூட வித்தியாசப்படுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இறைவன் கேட்பவன் பார்ப்பவன், நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம், வித்தியாசப்படுத்திடுறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் பேசினால் கேட்கும் என்பது இறைவனுக்கு மட்டும் இருக்கிறது. அது போய் இவங்க ஒரு மனிதருக்கு கொடுக்கிறார்கள் சொன்னீங்களே, இப்படி ஒரு பண்பு இறைவனுக்கு இருப்பதாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா, ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறானா? ஆதாரத்தை தாங்க அப்படின்னும். பிரித்தறிகிற சக்தி இறைவன் ஒருவனுக்கு மட்டும் உண்டு, மற்றவங்களுக்கு இல்லைன்னீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். இன்னொன்னு, எங்களுடைய தெளிவான கொள்கை என்னன்னு கேட்டா, எதுவாக இருந்தாலும் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. எந்த சக்தியா இருந்தாலும் அது முழுமையான சக்திங்கிறது இல்லைங்க, லிமிட்டான சக்தியா இருந்தாலும் சரிதான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் நம்ம கேட்கிறோங்கிறோம்ல, இந்த சக்தி யாரு தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு ஆள் பேசினா கேட்கிறோங்கிறோம்ல, இதையும் யாரு தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். இல்ல, குறிப்பிட்ட தகுதியாக இடமா இருந்தாலும் அல்லாஹ் தருவான், தொலைவில் இருந்தா அல்லாஹ் தரமாட்டான் அப்படி நீங்க சொன்னீங்களாக்க அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். நீங்களும் முடிவு பண்ணிடலாமா? கிட்ட இருந்தா கேட்கும், அந்த ஆட்டம் அல்லாஹ் தந்திருக்கிறான். தொலைவில் இருந்தா அல்லாஹ் தரலாம், ஆனா தந்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டோம் அப்படி நீங்களே சொன்னா ஆதாரத்தை காட்டுங்க. தொலைவில் இருந்தாலும் அல்லாஹ் கேட்கறது ஆட்டலை தரமாட்டான், கிட்ட இருந்தா தான் ஆட்டலை கொடுப்பான், அதுக்கு ஆதாரம் காட்டுங்க.
இல்லை கிட்ட இருந்தா கேட்பதற்கு அந்த சக்தியை கொடுத்த இறைவன் தொலைவிலே இருந்தாலும் கேட்பதற்கு ஏன் சக்தியை கொடுக்க மாட்டான்? அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக தெளிவான சான்றுகள் மூலமாக ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய கொள்கை பகிரங்க இணை வைப்பு என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். அவங்க தங்கள் வாதங்கள் மூலமாக தாங்கள் இணை வைப்பவர்கள் என்பதை இன்னும் உறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். நான் ஒரு வசனத்தை சொன்னேன், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் சொன்னேன். இந்த வசனத்தில் நீங்கள் சொன்ன அர்த்தம் எங்கே இருக்குது என்று கேட்கிறார்கள். நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு சகோதர நெஞ்சில் கை வைத்து சிந்திக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை, அவன் கேட்கிறவன் பார்க்கிறவன். அப்படின்னா இந்த கேட்குதல் அவனை போல யாருக்கும் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவனை போல எதுவும் இல்லைன்னா எந்த வசனத்தில் சேர்ந்து வருதோ அந்த தன்மையில் அவனை போல யாரும் இல்லைங்கிறத வேற என்ன அர்த்தம் அதுக்கு இருக்க முடியும்? அவன் பார்ப்பவன் என்று சொன்னால் அவனை போல பார்ப்பவன் யாரும் இல்லை. அந்த வசனத்திலேயே மற்றவங்களுக்கு இல்லைன்னு எங்க இருக்குன்னு கேட்குறாங்க, அதுதான் இருக்குது. அந்த வசனம் சொல்வதே மற்றவங்களுக்கு இது இல்லை, என்னைய போல இல்லை என்று தெல்ல தெளிவாக லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்லை. வஹுவ ஸமீஉன், வஹுவ ஸமீஉ, அவன் கேட்கக்கூடியவன், அல் பசீர் பார்க்கக்கூடியவன். என்ன அர்த்தம்? இந்த சமீ என்ற விஷயத்தில், கேட்பவன் என்ற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்லை, பார்க்கிற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்லை. அப்ப அவன் எப்படி கேட்கிறான்? அவனை போல பார்க்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், அவனை போல கேட்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் எப்படி பார்க்கறான்? இந்த மாதிரி தான் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எத்தனை பேருக்கு பேசினாலும் அவன் கேட்கிறானா இல்லையா? எந்த மொழியில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா? எவ்வளவு குறைந்த சத்தத்தில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா? மனசால் நினைத்தாலும் கேட்கிறானா இல்லையா? இதான் அவனுடைய கேட்டல். அவனுடைய கேட்டலில் அவனை போல யாரும் இல்லைன்னு தெளிவா, அதுக்கு ஆதாரம் நம்ம காட்ட வேண்டியது இல்லை. ஆனாலும் அல்ல அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா, யார் ஒருத்தர் நல்ல விளங்கிக்கிறன்னு இதுல ஏன் அவர்களை இந்த தலைப்புல விவாதம் செய்ய கூப்பிட்டு விட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லாம திணறாங்கன்னா, அல்லாஹ்வே இதை சொல்லிவிட்டான். உமை யுஷ்ரிகு பில்லாஹி லா புர்ஹான லஹு பிஹி, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துறாரோ அவருக்கு ஒரு ஆதாரமும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா சாதாரண மக்கள்கிட்ட போய் சில லாஜிக் மாதிரி ஏதாவது பேசலாமே தவிர அது கூட எல்லா இடத்துலையும் ஈடுபடாது. கவனமா இருக்கிறவங்கள்ட்ட ஈடுபடாது, பொய் லாஜிக்கா இருக்கும் அது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அவனை போல் எதுவும் இல்லை என்கிற அந்த வசனம் அவனை போல் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லுதா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் என்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இதை சொன்னது அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட வேஸ்டா பண்ண மாட்டான், பொருத்தமற்ற இடத்துல பயன்படுத்த மாட்டான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்கிற ஒரு மதிப்போட அந்த வசனத்தை பார்த்தால் அது என்ன சொல்கிறது? அவனை போல் கேட்பவன் இல்லை, அவனை போல் பார்ப்பவன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒருத்தனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவனை போல யாருக்குமே இல்லை என்று தெல்ல தெளிவாக 42வது அத்தியாயம் 11வது வசனம் அடித்து சொல்லும் பொழுது, நீங்க அவுலியாவே மகானே அவரை இவரை அப்படின்னு கூப்பிடுறீங்க, அவனை போலவே கேட்பான்னு நினைக்கிறீங்க, லட்சம் பேர் கூப்பிடுறீங்க, கோடி பேர் கூப்பிடுறீங்க, அவருக்கு தெரியாத பாஷையில எல்லாம் கூப்பிடுறீங்க. வாழும் போதே அவருக்கு எந்த பாஷை தெரியாதோ, உசுரோட இருக்கும் போதே எந்த பாஷை அவருக்கு விளங்காது அந்த பாஷையெல்லாம் கூப்பிடுறீங்க. அதெல்லாம் பிரித்து அறிந்து இன்னார் கேட்கிறார் இன்னத்தை கேட்கிறார் என்றெல்லாம் அல்லாட்ட ஒரு முறையிட்டு வாங்கி தருவார்னு ஒரு இடையில சேர்த்துக்கிறீங்க. அது எப்படி கேட்பார்? இது எப்படி அவருடைய செவியை அல்லாஹ்வுடைய செவிக்கு கூட எப்படி ஆக்குறீங்க? செவிங்கிற நீங்க ஒத்துக்கறலன்னு சொன்னா அவருடைய கேட்கும் தன்மையை அல்லாஹ்வுடைய பண்புன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அவருடைய கேட்கும் பண்பை அல்லாஹ்வுடைய கேட்கும் பண்புக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா? அதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு அது என்ன தெளிவா இல்லைன்னு அல்லாஹ் மறுத்து விட்டான். மறுத்த பிறகு இருக்குன்னு சொன்னால் சிறுக்கு இல்லாம என்ன? அல்லாஹ் எதை இல்லைங்கிறானோ அது இருக்குன்னு நம்ம நம்பினால், ஏன்டா எனக்கு உள்ள இடத்துல நீயா வச்ச நல்லா கேட்க மாட்டான் நம்மள? எனக்கு உள்ள கேட்கிற திறனை கொண்டே செத்து போன ஆளுக்கு இருக்குன்ட்டியே, உசுரோட உள்ள ஆளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டியே, கழுத குதிரைக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன்னு கேட்க மாட்டான்ல? அப்ப அவனுக்கு மாத்திரமே உள்ளது என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறான்ல, அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை சிறுக்குன்னு விளங்கி கொள்ளணும். ஒன்று இந்த வசனத்திற்கு அவர்கள் அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்க. விவாதத்துக்கு வந்து விட்டால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த சபைக்காக வேண்டி இப்படிலாம் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் மக்களுக்கு விளங்கிக்கணும் இது பாயிண்ட் இல்லை,
தெளிவாக இருக்கிறது மனமுரண்டா தான் மறுக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த ஷேக் அப்துல்லா அவர் நான் சொல்லிக் கொள்கிறேன், சில விஷயங்களை தெளிவாக தெரியுற கண்டுக்கிறாம போனால் கூட உங்களுக்கு கௌரவமாக இருக்கும். இது பார்க்குறவங்க ஒத்துக்கிறவே மாட்டாங்க. நாளைக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால் இன்னும் ஃபுல்லு தெளிவாக இருக்கிறப்பட்டு மறுக்கிறாங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது நான் சொல்லிக் கொள்கிறேன், அது கொடுத்துனான்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மனுஷன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வித்தியாசம் இல்லாமல் கூப்பிட்றீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மனுஷன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு மனுஷன் கேள்விக்கு வித்தியாசம் இருக்குங்கிறீங்க. நீங்கள் வித்தியாசம் இல்லாமல் வச்சு கூப்பிட்றீங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், தான் கேட்பதை போலவே எவ்வளோ பேர் கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும், எவ்வளோ தூரத்திலிருந்து கேட்டாலும், எந்த சத்தத்தில் கேட்டாலும் அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன், அவருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லது இத்தகையோருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லது அனைத்து செத்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று நீங்க ஆதாரத்தை காட்டணும். அப்பதான் அல்லாஹ் கொடுத்துட்டா நம்ம மறுக்கிறது. அல்லாஹ் ஒன்றை கொடுத்த பிறகு மறுக்க முடியுமா? அல்லாஹ் கொடுத்துட்டான்னு ஆதாரம் காட்டிட்டீங்கன்னா எவன் தனக்கு சொந்தம் கொண்டாரு அவனை கொடுத்தங்கிறாண்டாவது சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இல்லைன்னு மறுக்கிறதுக்கு நாங்கள் ஆதாரம் காட்டிட்டோம், கொடுக்கலன்னு எல்லாம் சொல்லிட்டான். அந்த மாதிரி நான் சமய பஷீர் நான் தான், என்னைய போல சமய கிடையாது, என்னைய போல பஷீர் கிடையாது அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்லிவிட்டான். அப்ப அவனை போல சமயம் இருக்குன்னு நீங்க சொல்வீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும், இந்த வசனத்திலே அல்லது இந்த இதில் அவனை போலவே கேட்கக்கூடிய தன்மை இவருக்கு கொடுத்துட்டான் அல்லாஹ். அவனை போலவே பார்க்கக்கூடிய, அதான் எத்தனை பேர் கேட்டாலும், அதான் அவனை போல கேட்குறேன்னு புரியணும்ல. அவனை போல கேட்குறேன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ பேர் கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அது கேட்கக்கூடிய ஒரு சத்தியம் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு நீங்கள் காட்டணும். இதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வாதங்கள்ல நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்று ஒன்றே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரவுஃபுங்கிறான், அல்லாஹ் தன்னையும் ரவுஃபுங்கிறான், ரெண்டு ஒன்றா வேறுபடுத்துறீங்கல்ல, நீங்களே வேறுபடுத்திடுறீங்க. அந்த ரவுஃபு வேற, இந்த ரவுஃபு வேற, அவர் ராஜாங்கிறோம், அல்லாவும் ராஜாங்கிறோம், அது வேற இது வேற என்று வேறுபடுத்துறீங்கல்ல. அது மாதிரி வேறுபடுத்துங்க. அல்லாஹ் இவர் மன்னர்னா இவர் சவுதியை மட்டும்தான் ஆழ்வார், குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆழ்வார், அனைத்தையும் வச்சு அவர் தெரியாது, யாராவது உளவுத்துறை சொல்கிற கேட்டு தான் அவர் தகவல் அறிஞ்சிக்கிடுவார், எல்லாம் ஆள்றாண்டு அப்படி கிடையாது அப்படின்ற வித்தியாசங்களை வேறுபடுத்தி நம்ம காட்டுறோம். அந்த மாதிரி இந்த இறந்தவர் கேட்குறாங்கிறீங்களே, அது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆதாரம் வச்சோம்னா அவருடைய தன்மையாக அப்படி இருக்கிறது. ஒரு ஆதாரத்தை வச்சுட்டோம், இந்த இன்னொரு ஆதாரம் அதை விட்டு விட்டார்கள்ங்கிறாங்க. விட்டுலாம் வரல, ரெண்டாவது ஆதாரம் வச்சா முதல் விட்டுன்னு அர்த்தமா? ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு 10 ஆதாரம் சொல்லுவோம், ஒன்று சொல்லி முடிச்சு ரெண்டாவது வச்சவொடனே பார்த்தீர்களா அதை விட்டு விட்டார்கள், முதல் ஆதாரத்தை விட்டு விட்டார்கள் அப்படின்னு வாதத்திலையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. எதையும் விடல, லைஸ கமித்லிஹி தான் நீங்க கேட்டதுக்கு தெளிவான ஆணித்தரமான ஆதாரம். கூடுதல் இன்னொரு ஆதாரத்துக்கு ஒன்று சொன்னோம்னு சொன்னா அதை விட்டு விட்டார்கள், விடவுலாம் கிடையாது, தெல்ல தெளிவாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்து என்ன, அதுக்கு என்ன சில உதாரணங்களை காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொடுத்தாருன்னு வருது, ரெண்டு வேற தானே, வேற ஏத்தான் இருக்குன்னு விளங்குறீங்கல்ல, அதுதான் கேள்வியே. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொடுத்தாருன்னே அவருக்கு என்ன சொந்தமாக அவருக்கு என்ன குழந்தை கொடுக்க சக்தியா இருக்குது. அவர் அல்லாஹ் ஒரு டியூட்டியை சொன்னா அந்த டியூட்டி செஞ்சுட்டு போனாரு, அதுக்கான அப்படி பேருக்கு குழந்தை கொடுத்துட்டு போவாரா, எப்போ பண்ணாலும் கொடுப்பாரா, யாருக்கு வேணாலும் கொடுப்பாரா, அந்த டிஃபரெண்ட் இருக்கிறதுன்னு விளங்குறீங்கல்ல. அதுல வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப அந்த வித்தியாசம் இருக்கிற வகையில் இருந்தா தான் நீங்க அவனை போல ஆக்கலன்னு அர்த்தம். நீங்க என்னென்னலாம் சொல்லி காட்டுறீங்களோ அதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய செயலில் வித்தியாசம் இல்லை. எந்த செயல், இறந்து போனவரை அழைக்கக்கூடிய அந்த செயலில வித்தியாசம் இல்லை. அந்த கேட்கிற சக்தி அல்லாஹ்வை போலத்தான் அவருக்கு இருக்கிறது. பார்க்கிற சக்தி அல்லாஹ்வை போல இருந்தா தான் ஒருத்தன் அப்படி கூப்பிடுவான். அல்லாஹ்வை போல அவர் பாப்பாருன்னு நினைக்கல, மனுஷன் போல தான் அவர் பாப்பாருன்னு சொன்னா இங்க உட்காந்து கூப்பிட முடியுமா ஒருத்தனால? இறந்து போனாலும் இங்க உட்காந்து ஒருத்தன் கூப்பிடுறான்னா உள் மனசுல என்ன இருக்குது, நம்ம பேசுற அவருக்கு விளங்கும். எப்படி விளங்குது? அல்லாஹ்வுக்கு தானே அது விளங்கு. நம்ம 100 பேர் கேட்டாலும் விளங்கும். அப்படின்னா என்ன மனசுல இருக்கிறது, அல்லாஹ்வை போல அவர் கேட்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், கேட்டதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எது சொந்தமானதாக இருக்கிறதோ அந்த தன்மையை அந்த பண்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அது பயங்கர ஷிர்க்கு, இணை கற்பித்தல். அதுக்கு ஆதாரமே தேவையில்லை. ஆனாலும் ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் காட்ட தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவனுக்கு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமா காட்டணும். இதுதான் ஈமானே என்னது, அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைன்னு அனைத்துலையும் தான். அதான் ஈமான்ங்கிறத நீங்க தெளிவா கேட்டாலும் ஆதாரத்தையும் காட்டிட்டோம். அதுக்கு பிறகு கொடுத்தாருனீங்கன்னா நீங்க எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அல்லாஹ் கொடுத்தான்னு ஆதாரம் காட்டணும். எதை செய்றீங்க, எத்தனை பேர் பேசினாலும் அவர் கேட்பார் என்று நம்பி செய்கிறீர்கள், அதுக்கு ஆதாரம் காட்டணும். எந்த சத்தத்தில் கேட்டால் மனசில் நினைச்சாலும் அவுலியா புரிந்து கொள்வார் நினைக்கிறீர்கள், அப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கு என்ன செய்யணும்,
எல்லாத்தையும் யார் வேண்டா இல்லைன்னா எல்லை இருக்குன்னா என்ன எல்லை, எவ்வளோ தூரத்தில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அவர் கேட்பாரு, எத்தனை டெசிபல் வரைக்கும் கேட்பாரு. அல்லாஹ்வுல டிஃபரெண்ட் பண்ணுற மாதிரி இந்தந்த அளவில் உள்ளவங்க மட்டும் கேட்டுக்கிறங்க, அவுளியாட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளவங்க கேட்டுறாதீங்க அப்படின்னு ஏதாவது எல்லை இருந்தால் அந்த எல்லைக்கு உள்ள ஆதாரத்தை சொல்லுங்கள். தப்பா சொல்லணும். அன்பானவர்களே, எதிர்த்தரப்பினர் தங்களுடைய கூற்றுக்களின் மூலமாக ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பினர் அவர்களுடைய வாதங்களின் மூலமாக ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் என்பதை எல்லோரும் அறியும் விதமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாதங்களின் அடிப்படையிலும் அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், பிதாத்துவாதிகள் என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு சில விளக்கத்துக்கு இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. எப்படின்னு கேட்டால், நம்ம சொன்னோம் ஏங்க அல்லாஹ்வுடைய பண்பு இன்னொரு ஆளுக்கு இருக்குது கொடுத்துடும் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க, எதை எப்படி எப்படி புரியணுமோ அப்படி புரியலாம் தானே அப்படின்னு சில வசனங்கள் எல்லாம் ஓதி காமிச்சோம். அது அப்படி தான் புரியணுன்ட்டாங்க. இதைத்தான் எல்லா விஷயத்தையும் புரியணுங்கிறோம். இப்படி புரிஞ்சுட்டா சிக்கலே இல்லையே. இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புங்கிறது தான் குழந்தை கொடுக்கறது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற மாதிரி வருது. நம்ம என்ன சொல்கிறோம், தானாக இவர் கொடுக்கல, அல்லாஹ் இது கொடுத்தான், இதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு புரியுறோம்ல. அதே போல் அல்லாஹு தஆலா அன்பாளன் அருளாளன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் இருக்கிறாங்க, வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் புரியுறீங்கல்ல. அதே போல் மரணிக்க வைப்பது, அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான், மலக்குல் மௌத் மரணிக்க வைக்கிறான் வருது, வித்தியாசம் இருக்கிறது, புரியுறீங்கல்ல. இந்த வித்தியாசத்தை அங்கேயும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இன்னும் வசனத்தில் ஓதி காண்பித்து விட்டோங்கிறீங்க. நீங்கள் சொன்னப்போம் கேட்குறோம், நீங்கள் சொன்ன வசனத்து பிரகாரம் நமக்கு கேள்வி இல்லை, பார்வை இல்லைன்னு வரும். அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்கிறதா இல்லை இருக்குங்கிறீங்க. ஒவ்வொரு சமயம் நான் அர்த்தம் வச்சிடுறேன், வேணுமானா அவங்க அர்த்தம் வைக்கணும், எல்லோருங்கிற வார்த்தை இருக்கணும், அல்ல மட்டுங்கிற வார்த்தையும் தரணும். அப்படி இல்லாமல் அசமயம் இருக்கிறது இப்படி தான் விளங்கணும்னு சொல்லக்கூடாது. முன்னால் சொன்ன மாதிரி எது இருக்குது அப்படி சொல்லணும். சமயக்கு அவன் மட்டுமே கேட்பவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா இப்போ நம்ம கேட்க முடியாத. பசீருக்கு அவன் மட்டுமே பார்ப்போம், நீங்கள் அந்த வசனத்தை அர்த்தம் வச்சா நம்ம பார்க்க முடியாத. அப்போ எப்படி நீங்கள் அதுக்கு அர்த்தம் வைப்பீங்க? அப்போ இப்போ என்ன சொன்னீங்க, அப்போ வித்தியாசம் இருக்கிறது கொண்டு வந்துட்டீங்கல்ல, அந்த வித்தியாசம் நாங்களும் கொடுக்குறோம். நீங்கள் மட்டும் வித்தியாசம் கொடுத்தா நான் மட்டும் வித்தியாசம் கொடுக்கக்கூடாத. நீங்களேயும் முடிவு பண்ணுறீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வழியில் அவர்கள் வைத்து விட்டால் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கற்சிலைகளை வணங்குகிறீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் விளக்கம் சொல்ல முடியும். நானாகவே உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. எங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லணும். அதனால் நாங்கள் வித்தியாசம் இருக்குங்கிறோம். லைஸ கமித்திலிஹி ஷையுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இறைவனை போல் எதுவும் இல்லை, இது நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்கிறதுன்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லையில் வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே. இந்த வித்தியாசத்தை வழிமாறு விஷயம் கொண்டு வாங்க, என்ன சிக்கல் இருக்கிறது? நாங்கள் வித்தியாசம் இருக்குன்னு தானே சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லை இல்லை, வழிமாறு பார்வைக்கு எல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய இடத்துல வழிமாறில் போய் வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை இல்லை. அந்த மாதிரி தான் வழிமாறுகளுக்கும் நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லலாம், வழிமார்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்கன்னு. நீங்கள் எப்படி நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் பார்வைக்கும் வித்தியாசம் கொண்டு வந்துட்டீங்களோ, நம்முடைய கேள்விக்கு அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் வித்தியாசம் கொண்டு வந்துட்டீங்களோ, அதே வித்தியாசம் தானே வழிமாறுகள் விஷயம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வழிமாறுகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்கிறோம். வழிமார்களால் அவர்களாகவே எதுவும் பார்க்க முடியாது, எதையும் கேட்க முடியாதுன்னு சொல்கிறோம். அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறோம். அல்லாஹ் சிலருக்கு குறைச்சி கொடுப்பான், சிலருக்கு கூட கொடுப்பான். இப்போ உதாரணத்துக்கு மனசில் நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு அவனை வாதிட முடியுமா? அப்போ நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனசில் உள்ள தெரியும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது, நமக்கு அது இல்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்பு அவர்கள் இருப்பதா சொல்லிவிட்டாலுங்கிறதா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யஹ்ஃபா அலைய ருக்கூஉக்கும் வலா குஷூஉக்கும், நீங்கள் செய்கிற ருக்கு எனக்கு தெளிவாக தெரியும், உங்களுடைய பயபக்தியும் எனக்கு தெளிவாக தெரியும். புகாரில் இருக்குது. பயபக்திங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இப்போ உள்ளத்திற்கு கூட பயபக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நமக்கு இருக்குதா? இல்லை. ஸல்லல்லாஹு இருக்குது. அல்லாஹ் நாடவங்களுக்கு சிலருக்கு கொடுக்காது, சிலருக்கு கொடுப்பான். அதனால் உள்ளத்தில் அறிபவன் அல்லாஹ் தான். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சொல்லிவிட்டார்கள்னு சொல்லுவோமா? என்னதான் உள்ளத்தில் உள்ளதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சாலும் அவர்களாக அறியலை, அல்லாஹ் அந்த தகுதி அவங்களுக்கு கொடுத்தா. அதனால தான் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சுயமாக எந்த ஆற்றலும் இல்லை. இது தௌஹீதா?
நமக்கு உண்டு நமக்கு உண்டு இந்த அளவுக்கு உண்டுன்னு சொல்ற தௌஹீத் அது ஷிர்க்குல, நமக்கு எதுவுமே கிடையாது. கொடுக்கறதுல ஏற்றத்தாழ்வு இருக்குது, நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அதிகம். இப்போ சில பேர் இங்கே பேசுவோம், எங்க உள்ள கேட்பாங்க, அதுவும் படைப்பனம் தான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல, ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிஹா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தை யார் கொண்டு வரது கேட்கும் பொழுது இஃப்ரீத்து சொன்னிச்சு, கால இஃப்ரீத்து மினல் ஜின் அனா ஆத்திக பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக. இஃப்ரீத்து ஜின் சொன்னிச்சு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்பதுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறேன். காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப், அங்கே இருந்த கல்வி இறைவன ஞானத்தை பெற்ற ஒருவர், அது ஒருவர் யாரு, வலியுல்லாவா அல்லது ஜின்னா, அது அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த வாதத்தில் வைப்போம். இப்போ என்னன்னு சொன்னா யாராவே இருக்கட்டும், ஆனா ஆத்திக்க பிஹி கபல ஏர்த்தத்தை இலைக்க தொருப்புக்க, கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிற சொல்லி முடிக்கும் போது இருந்துச்சா இல்லையா? அவ ஜின்னாவே இருக்கட்டும், ஜின்னு அல்லா இல்லையில, அல்லாவோட படைப்பு தானே. அப்போ எங்கேயோ இருக்கிற அந்த சிம்மாசனத்தை இங்க இருந்துகிட்டே பார்க்க போய் தானே கண்மூடி கண் திறமையில கரெக்டா கொண்டு சேர்க்க முடிஞ்சு, இல்ல எங்க இருக்கு தெரியாது. அப்ப எங்க இருக்க பார்க்க முடியுதா இல்லையா? ஒரு படைப்பினம் தானே, அதான் நம்மளால முடியுமா? அப்ப வந்துட்டாக்கா அவங்களுக்கு இருக்க மாதிரி தான் கொடுக்கணும். நம்மளும் அப்படிதான் சொல்றோம், அல்லாஹ் யாருக்கு நினைக்கிறான் அவங்களுக்கு கொடுப்பான். இப்படி அல்லாஹ் நினைக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னதுனாலேயே ஷிர்க் வைத்து விட்டால் எப்படி சொல்லுவது? இங்க ஒரு ஜின்னுக்கு அந்த தகுதி இருக்குதே, அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்றோம். அப்ப எதுலையுமே நம்ம வித்தியாசப்படுத்துறோம். அப்போ சவுதியில் இருக்கக்கூடிய மலிக்குன்னு சொன்னா அந்த மலிக்குக்கும் அல்லாஹ்வுடைய மலிக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் புரியுதுலாங்கிறாங்களே, அந்த வித்தியாசம் எல்லாம் கொண்டு வாங்கங்கிறோம். எல்லா இன்னும் சொல்ல போனா எனக்குள்ள பண்பு என்று இறைவன் சொன்னதிலேயே வித்தியாசம் இருக்கிறதே. நீங்க எல்லோரும் பேசலாம் கேட்கறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? இது வரைக்கும் ஒரு ஆதாரம் தரலையே. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாரும் கேட்பான்னு சொல்றீங்கல்ல, உங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் போச்சு. நம்ம அதனால அல்லாஹ் கேட்க மாட்டான்டா சொல்றோம், உடனே அல்லாஹ்வுக்கு ஆதாரம் கேட்கிறார் பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தம் இல்லாம அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியுங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க சொன்னீங்க இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற பண்பு அப்படின்ட்டு, அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். அல்லாஹ்வுக்கு பண்பாக கூறப்பட்டது பிறருக்கு இருக்கும் போது சொல்லும் பொழுது வித்தியாசப்படுத்துறீங்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதுங்கிறது இல்லையே, எங்கேயும் வித்தியாசப்படுத்த கூடாதுன்னு கேட்கிறோம். அதனால ஒருவருக்கு இல்லாதது இன்னொரு ஆளுக்கு இருக்கும். அப்ப நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான், வித்தியாசம் இருக்கிறது. லைஸ கமித்லிஹி ஷையுன், இறைவனை போல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறோம்ல. அதே போலதான் தொலைவிலே உள்ளதை பார்த்தாலும் கேட்டாலும் இவருடைய பார்வைக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கேயும் லைஸ கமித்லிஹி ஷையுன் அப்படின்னு வந்துருது, அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைன்னு வந்துருது. எப்படி வித்தியாசம் வருது? இப்போ நமக்கு எல்லை இருக்கிறது, இவருடைய பார்வைக்கு எல்லை இல்லை, நம்முடைய கேள்விக்கு எல்லை இருக்கிறது. எவ்வளவு தொலைவிலே கேட்டாலும் எல்லை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு எல்லை இல்லை. நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்றால் நாம இந்த சக்தியை உருவாக்கி கொள்ளவில்லை, நமக்கு அறவே கிடையாது, அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் இதை செய்கிறான் என்றால் யாரும் இறைவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இடத்துல வலியுல்லா வச்சிடான்னு ஏன் எங்க மேல கலங்கப்படுத்துறீங்க? நாங்க இல்லைன்னு சொல்றோம். நாங்க எப்போ வலியுல்லா அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறோம்னு சொன்னா வித்தியாசமே இல்லை. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி தான் இவங்க பார்க்கறாங்க, வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் கேட்கிற மாதிரி தான் வலியுல்லாவும் கேட்கிறாங்க, வித்தியாசம் இல்லை என்று நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், லைஸ கமித்லிஹி ஷையுன், வலியுல்லாஹ்க்கு எந்த சக்தியும் இல்லைங்க. அந்த ஒண்ணுல அடிபட்டு போச்சாங்க எல்லாம். வலியுல்லாஹ்க்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறாங்க. அல்லாஹ் வலியுல் மாதிரி எதுவும் கேட்க முடியாது பார்க்க முடியாங்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறாங்க. இப்ப எப்படிங்க அல்லாஹ் இடத்துல வலியுல்லா வைப்போம்? தெளிவா இருக்கிறோம் நாங்க. ஒரு ஆளுக்கு கொடுக்காதத அல்லாஹ் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பான். மனசுல நினைக்கிறத சலாசலம் இருக்கா சொல்லலையா? இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம், பின்னால என்ன நடக்குன்னு தெரியுமா? திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வல்லாஹி இன்னி லா அராக்கும் கல்ஃபி கமா அராக்கும் அமாமி அப்படிங்கிறாங்க. எனக்கு பின்னால நீங்க இருந்தாலும் பார்க்கிறேன், முன்னால இருந்தா எப்படி பார்ப்பேனோ அந்த மாதிரிங்கிறாங்க. புகாரில் இருக்குது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருக்கிறதெல்லாம் அறிவது அல்லாஹ் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள் எனக்கும் தெரியும் என்று. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று கூறுகிறான்னு சொல்லியலா? நமக்கு இல்ல, ஸல்லல்லாஹு அவங்களுக்கு உண்டு. இப்ப சப்ஜெக்ட் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உண்டுன்னு வந்துருச்சுல, அது மட்டும் வைங்க, எல்லாருக்கும் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப நம்ம சொல்ல இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியார் தானே, அவங்க அதை கொடுத்துருக்கிறான்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற பண்புன்னு ஏன் சொல்றீங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிற பண்பா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருப்பானா? இல்லையில, அல்ல நாங்களும் கொடுப்பான்ல. அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானாங்கிற வேண்டாம், சப்ஜெக்ட பேசுங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து விட்டோம் என்கின்ற அவாண்ட குற்றச்சாட்டு வைக்க கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்ட்டு. அல்லாஹ் தனக்குள்ள பண்பு இன்னொன்னு சொல்லி காட்டினான்ல, மை யஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்ததி, நேர்வழி காட்டுறது அல்லாஹ் கையில் இருக்கு. அல்லாஹ் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான்.
அப்ப அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அந்த அல்லாஹ்வே நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து சொல்றான், இன்னக லதஹதி, நபி அவர்களே நிச்சயமா நீங்கள் வழிகாட்டுவீர்கள்ங்கறான். இப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய பண்பை போய் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதா? வித்தியாசப்படுத்துவோம். அல்லாஹ் நேர்வழி காட்டுங்கிற வேற, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி நேர்வழி காட்டுங்க வேற. அல்லாஹ்வுக்கு கூடிய பண்பையே பிறருக்கு கொடுத்தாலே வித்தியாசப்படுத்துறோமாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாதத்திலையும் தான் ஒரு முஷ்ரிக் என்பதை, இணை கற்பிக்கக்கூடியவர் என்பதை தெளிவாக ஷேக் அப்துல்லா அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம், அவர் இது ஒரு சொல்லணுமேங்கிறக்காக சொல்லிக்கிறார். சரி, சிரிக்கக்கூடாது. அடுத்து இந்த லைசக மிசிலிகி செய் ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து வச்ச வாதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி? அவன் கேட்குறவன் பார்க்குறவன்னா நீங்களும் கேட்குறீங்க, நீங்களும் பார்க்குறீங்கள, அப்போ வந்துடுது நீங்களும் கேட்கக்கூடாது, நீங்களும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேள்வி அதில் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அதிலே பதில் இருக்க தான் செய்யுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவனை போல எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன், அதாவது அவனை போல நீங்கள் கேட்க இயலாது, அவனை போல யாரும் பார்க்க இயலாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அவனை போல பார்க்கலையே, வித்தியாசம் அழகாக விளக்குறோமே. நாங்கள் கேட்குறோம், அவனை போல கேட்குறோன்ற சொல்கிறோம், அவனை போல எங்களுக்கு கேட்க முடியாது. ஒரு ஆள் ஒன்று கேட்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களுக்கு முடியாது என்று டிஃப்ரெண்ட்டாக காட்டுறோம். இப்போ நீங்கள் அந்த அவுலியா மகானை இறந்து போனவர்களை கூப்பிடலாம், அவங்க இறைவன்ட்டு வாங்கி தருவாங்கன்னு நம்புறீங்களே. நம்பலன்னு சொன்னால் நீங்கள் சொல்லாத பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அப்படி நம்புறீங்க என்று சொன்னால், நம்ப தான் செய்கிறீர்கள், நம்புறீர்கள் என்று சொன்னால் நம்ம கேட்குற கேள்வி என்ன? இவருடைய அந்த கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்கல்ல. நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் எந்த எல்லையும் இல்லாமல் கேட்பான். அவுலியாங்கிறது தமிழ்நாட்டு அவுலியா தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பாரு, மதுரை ஜில்லா அவுலியா மதுரைக்கு உள்ளவங்க கேட்டால் கேட்பாரு, அல்லது அந்த ஊரில் உள்ளவங்க கேட்டால் தான் கேட்பாரு, அல்லது பகலில் தான் அந்த அவுலியா கேட்பார், ராத்திரியில் கேட்குற அவுலியா அந்த அவுலியாவுக்கு சக்தி இல்லை, இந்த டெசிபலில் இருந்தால் தான் அவர் கேட்பாரு, இதுக்கு மேலே கூடனா அவ்வளோ கேட்காது, ஒரு நேரத்தில் எத்தனை வேண்டாலும் நல்லா கேட்பான், இவர் ஒரு 200-300 கேட்பாரு. இப்படின்னு என்ன செய்யணும்? அந்த எல்லை என்ன டிஃபரெண்ட் வேணும்ல. நாங்கள் அல்லாஹ் போல ஆக்கலாக்கலன்னு சொல்லிவிட்டு ஆக்கிக்கிட்டு இருந்தா, அல்லாஹ் போல ஆக்கிக்கிட்டு இங்கேருந்தும் கேட்குறீங்க, அங்கேருந்து கேட்குறீங்க, எங்கேருந்து கேட்குறீங்க, ராத்திரிலையும் கேட்குறீங்க, பகல்லையும் கேட்குறீங்க, ஒரு நேரத்தில் ஒரு ஆளை 1,00,000 பேர் கூப்பிட்றான். அப்போ இந்த 1,00,000 பேர் அங்கங்கே இருந்து பல தோரணத்து பல சத்தத்தில் பல மொழிகளில் பல தோரணைகள் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்புட்டும் விளங்கும்னு நினச்சி தான் அவன் கூப்பிடுக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவர் கேட்குறது அல்லாஹ் போல இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விளக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி உள்ளது, இவர் கேட்குறது அதோட இவ்வளோ குறைய, இவ்வளவு தான் கேட்பாரு, இதுக்கு மேலாம் கேட்க மாட்டாரு. அது ஒட்டுமொத்த 19 சொல்லக்கூடாது, ஒரு ஆளுக்குன்னு சொல்லணும். நீ ஆளுக்கு வித்தியாசமாக அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு ஒன்று சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்பாங்கல்ல, அதுக்குரிய எல்லை என்ன? அப்துல் காதர் ஜிலானிக்கு உள்ள எல்லை என்ன? அஜ்மீர் காஜாவுடைய எல்லை என்ன? நாகூர் அப்துல் காதருடைய எல்லை என்ன? ஏர்வாடி இப்ராஹிமுடைய எல்லை, அவர் எவ்வளோ கேட்பாரு? இவர் 200, அவர் 100, அவர் 50. என்ன தனித்தனியாக தான் நல்லா கொடுக்கணும், ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டான். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஒரு ஆளுக்கு தனித்தனியாக தான் கொடுப்பான், ஒரு ஆள் கூட கொடுப்பான், ஒரு ஆள் குறைய கொடுப்பாங்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எப்போ இந்த வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீங்க? இதை நீங்கள் நிரூபிக்கணும். எப்படி காட்டணும்? ஆமாம், அந்த கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அவனுக்கு மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக தான் கொடுத்துருக்குறான். இன்னென்ன டிஃபரெண்ட்டு? அது என்ன செய்யணும்? நீங்கள் அப்போ சொல்லி மக்களுக்கு விளக்கணும். மக்களை நீங்கள் கேட்கும்போது பார்த்துக்கிறங்க, ஒரு டைம் போட்டுக்கிறங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு நேரத்தில் கேட்காதீங்க, ஒரு ஊருக்கு ஒரு நேரத்தை போட்டுக்கிறங்க, அதில் கியூவில் ஆட்களை நிப்பாட்டி வச்சுக்கிறங்க, ஒவ்வொருத்தராக கேட்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற ஆதாரத்தை வச்சுவிட்டு, அது கூட நீங்கள் லிஸ்ட்டை போட்டு விட்றாதீங்க. எங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டால், இந்த கேட்குற பார்க்குற சக்தியை இன்னன்னாரு கொடுத்து விட்டான் லிஸ்ட் எங்களுக்கு தரணும். ஏன்னா 19 கொடுக்க முடியாது. இன்னும் அனைத்தையும் அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்கக்கூடிய ஆற்றல் இன்னென்ன ஆட்களுக்கு இருக்கிறது, இந்த அருக்கு ஆதாரம் என்று அது ஆதாரத்தை காட்டிவிட்டு, அவர் கேட்கறதுக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பதற்கு லிமிட்டை போட்டுட்டு, அந்த லிமிட்டுக்கு ஆதாரம் வேணும். லிமிட் நீங்களே போடக்கூடாது. அந்த லிமிட்டுக்கு என்ன செய்யணும்? இவருக்கு ஏன் 200 சொன்னோம் தெரியுமா, அதுக்கு இந்த இருக்கு ஆதாரம். இவருக்கு ஏன் 100 சொன்னோம் தெரியுமா, இந்த இருக்கு ஆதாரம். அப்படிலாம் காட்டலைன்னு சொன்னால் நீங்களே என்ன சொல்றீங்க? அவர் அல்லாஹ் போல தான் இவர் கேட்கிறாரு, அதான் உண்மை. அல்லாஹ் போல கேட்கலன்னு வாயில் சொல்கிறீர்கள். அல்லாஹ் போல கேட்க, அந்த அல்லாஹ்வுடைய கேட்கிற தன்மை அப்படி ஒரு மனுஷனுக்கு கொண்டு கொடுக்குறோமே, இதுக்கு போய் நிறைய சிறுக்கு எவ்வளோ பயங்கரமான விளைவுலாம் சொன்னீங்க.
பகிரங்க நரகமாக போயிடும், நிரந்தர நரகமாக போயிடும், சொர்க்கம் ஹராமாகி போயிடும், லுல்முன் அலீம் மகத்தான ஒரு அநியாயம், அப்படியெல்லாம் சொன்ன ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அதை நம்ம செஞ்சு நரகத்துக்கு போகிறதுக்கு அந்த தீனில் இருக்கிறோம். மறுமையில் வெற்றி பெறதுக்கு இருக்கிறோமா? அல்லாஹ் பிடிச்சி கேட்டேன், இப்போ என்னை போல எதுவும் இல்லைன்னு கேட்பானே. அப்போ நீங்கள் ஆதாரத்தை வச்சு சொல்லுங்க. ஆதாரத்தை வச்சு எதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்? தெளிவாக வேணும். அல்லாஹ்வுடைய கேட்கறதுக்கும் இவங்களுடைய கேட்கறதுக்கும் டிஃபரெண்ட் என்ன? இந்த கேட்கிற பார்க்குற சக்தி அல்லாஹ் தன் மாதிரியே எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டான் என்பதற்கு ஆதாரம் யார் யார் கொடுத்துருக்கிறான், எவ்வளவு கொடுத்துருக்கிறான், அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் ஆதாரத்தை காட்டிட்டு அதை நீங்கள் விளக்கணும், அதில் விவாதம் பண்ணணும். நீங்களே யார் அதிகாரம் கொடுத்தா யார் அதிகாரம் கொடுத்தான்னு ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு தான் அது பொருந்தும். நீங்களா சொந்தமாக தான் என்ன செய்றீங்க? நீங்களா சொல்லி கொண்டு யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் அதிகாரம் கொடுக்காத விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம கேட்கறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ற அந்த வசனம் நாம் கேட்பதற்கு நாம் பார்ப்பதற்கு முரண் இல்லை. ஏன்? நாம யாருமே அவனை போல கேட்கிறோம் என்று நாங்கள் நினைக்கல, நாங்கள் யாருமே அவனை போல பார்க்கிறோம் என்று நினைக்கவில்லை. நீங்க இறந்தவர்கள் அவனை போல பார்க்கிறார்கள் நினைக்கிறீர்கள், இறந்தவர்கள் அவனை போல கேட்கிறார்கள் நினைக்கிறீர்கள். இந்த அவனை போல கேட்கிற நினைக்கிறதுல தான் சிறுக்கு வருதே தவிர அவனை போல் இல்லாமல் கேட்டால் சிறுக்கு வராது. அவனோட கீழ்நிலையில் இருந்து கேட்டால் அது சிறுக்கு வராது, ஆதாரம் இருந்தால் போதும் அப்படிங்கிறது விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன? சில விஷயங்களை, அது இந்த தலைப்புக்கு தேவையற்ற விஷயங்கள் தான் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான் என்று நீங்க காட்டினீங்க. அதெல்லாம் ஹதீஸுகள் இருக்குது. அற்புதம் மோஜிசாங்கிற முறையில் மறைவான சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்துருக்கிறார்கள். அது மாதிரி அந்த அரசை எடுத்துகிட்டு வர்றது, எங்கேயே இருக்கிற ஒரு அரசை ஒரு சின்ன ஒரு நல்லடியாரோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்குது, அந்த அளவுக்கு ஆற்றல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் சிலதை நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க அல்லாவே சொல்கிற, நீங்கள் என்ன தனியாக எடுத்து காட்டுறது? குரானில் இருக்கிறது யார் மறுப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறது யார் மறுப்பாங்கிறேன்? இதெல்லாம் உண்டு. ஆனால் இதுக்கு மேலே 1000 மடங்கு இதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானதை ஒன்று சொன்னாங்கங்கிறீங்க, சொல்லாத மறைவானவை 1000. பல சந்தர்ப்பத்தில் அது எனக்கு தெரியாது, தப்பு தப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அது மாறின விஷயங்கள், அது மாதிரி நிறைய லிஸ்ட்டுகள்லாம் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிலதை காட்டினான் என்றால் அதை யாரும் மறுக்கக்கூடாது. நாங்கள் மறுக்க மாட்டோம். நாங்கள் மூஜிசா மறுக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. மூஜிசாவை மறுத்தான்னு சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதை அல்லாஹ் கொடுத்ததா சொல்கிறானோ அது மட்டும் கொடுத்தான், அவர்களுக்கு மட்டும் கொடுத்தான் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு எதிராக, அது பின்னாடி நான் பட்டியல் போடுறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தன்மை, எந்த தன்மை? மறைவானது அறியக்கூடிய தன்மை, உள்ளத்தில் உள்ள அறியக்கூடிய தன்மை கிடையவே கிடையவே கிடையாது. அந்த 1 அந்த 2 அந்த 3 அல்லாஹ் காட்டி கொடுத்தான் என்று வருது. எதுக்கு ஆதாரம் கிடைக்குது? அது தவிர மற்ற எல்லா 63 வருஷ வாழ்க்கையிலையும், 40 கழிச்சிட்டு நபியா இருக்கிற எடுத்துக்கொண்டால் 23 வருஷ வாழ்க்கையிலையும் மனிதருடைய தன்மை பெற்றுத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் கேட்குற மாதிரி அவன் கேட்டது கிடையாது. அல்லாஹ் பார்த்தது மாதிரி பார்த்து அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, தனி விஷயங்கள். இப்போ நம்ம கேட்கறது என்ன? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் மனசில் உள்ளதை சொன்ன காரணத்தினால் இந்த டாபிக் இது எப்படி ஆதாரம் ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருக்கு என்னஞ்சாங்க, நீங்கள் ருக்கு செய்கிறது நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள், முதுகுக்கு பின்னாடி பார்க்குறேன் என்று சொன்னார்கள். இது எப்படி இதுக்கு ஆதாரம் ஆகும்? அதே நேரத்தில் ஒரு ஆள் சத்தம் போட்டு ஓதுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்டர்ப் ஆகுறது, தொழுது முடிச்சோன்னு யாருன்னு தெரியல, யார்ப்பா ஓதுனு கேட்டாங்களே, எனக்கு பின்னாடி யார் ஓதி டிஸ்டர்ப் பண்ணீங்க என்று கேட்டாங்களே, அது ஏன் தெரியல? அப்போ எது தெரியுதுன்னு வருதோ அது மட்டும்தான், பாக்கி எல்லாமே நம்ம மாதிரி தான் இருப்பாங்க, மனிதர் மாதிரி தான். அவங்களுடைய கேள்வியே அல்லாஹ்வுடைய கேள்வியை மாறி விடாது, அவங்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையோட அளவுக்கு வந்து விடாது, அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த வித்தியாசப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து விடாது என்றெல்லாம் அதுக்கு இருக்கிறது. அந்த லிஸ்ட் போடுவதற்கு இந்த அமர்வுடைய கடைசி அமர்வு, இந்த அமர்வில் லாஸ்ட் உரையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் அடுத்ததில் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் எத்தனை விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாமல் இருந்து. இப்போ டாபிக் என்ன? இந்த மாதிரி 1-2 சம்பவங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலாகுமா? எங்கிருந்து கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும், எப்படி கேட்டாலும், எந்த சத்தத்தை கேட்டாலும் அவுலியாக்களுக்கு விளங்கும், அவங்களுக்கு அவங்க காதில் விழுவும், அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்வதற்கு இது ஆதாரம் ஆகுமா? இது எப்படி அதற்குரிய ஆதாரம் ஆகும்? அப்போ என்ன டாப்பிக்கில் எடுத்த எடுப்புலேருந்து நான் கேட்குறேன், நச்சின் வேறு சுற்றிக்கிட்டுலாம் வரல, முன்னுரையெல்லாம் போடலை, எடுத்த எடுப்புல நான் கேட்குறேன். நீங்கள் சிறுக்கு தான் வைக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கேட்குறீர்கள், நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அதை உடைச்செறிகிற மாதிரி ஏன் உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது? அதை உடைச்செறிகிற ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அல்ல ஆதாரத்தை காட்டுங்க. ஒன்று நாங்கள் அந்த நிலையில் வைக்கலை, இந்த டிஃபரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதை காட்டணும். டிஃபரெண்ட் பண்ணலை என்று சொன்னால் ஆதாரத்தை காட்டுங்க.
நான் டிஃபரெண்ட் பண்ணாமல் தான் வைக்கிறோம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தன்னுடைய கேள்வி அவுலியாக்களுக்கு கொடுத்து விட்டான். தன்னுடைய பார்வையை அதே சக்தி தான், கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. அப்படின்னா யார் யார் கொடுத்தான், எப்போ கொடுத்தான், எவ்வளவு கொடுத்து, அதெல்லாம் என்ன செய்யணும், லிஸ்ட் போட்டு என்ன செய்யணும். அதில் கூட குறை வேறு இருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த கூட குறைவை எப்படி, அது அதுக்குள்ள ஆதாரம் என்ன, இதுகளைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து வைக்க வேண்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற சம்பந்தமாக யார் வாதம் பண்ண வந்தாலும் அவங்களால் முடியவே முடியாதுங்க. அதான் யதார்த்தமான நிலைமை. நீங்கள் நெஞ்சில் கை வச்சதுனால இருந்துட்டோமே, நாங்களும் கபர் வணங்கிட்டு இருந்த ஆளுக்கு தானே, நாங்களும் இருந்த ஆளுக்கு தான், அதெல்லாம் பேச்சு இல்லை, நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, உயிரா உள்ளவங்களுக்கும் ஆற்றல் இருக்கிறது, இறைவனுக்கும் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சக்தியை, அந்த பண்பை உயிருள்ள மனிதர்களுக்கும் இருக்குது அப்படின்னு நிலைநாட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க பக்கா ஷிர்கிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சின் மூலமாக. அதே போல் நம்முடைய வசனங்களுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்காம அதன் மூலமும் அவங்க ஷிர்க்கு செய்கிறாங்க, இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிர் மேலாக நம்ம மதிக்கிறோம். அவங்க தப்பாக சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு நபியை கேவலப்படுத்தி அதன் மூலமும் ஷிர்க்குக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க சொன்னது ஒரு வகையில் உண்மை. ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க, எது சத்தியம் இல்லையோ அவர்களுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னாங்க. அவங்க தான் அந்த நிலைக்கு உள்ளா இருக்காங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அல்லாஹ்விற்கு மட்டும் இருக்கக்கூடியதை பிறருக்கு எங்கே கொடுக்குறீங்கன்னாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னீங்களாங்க, ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். ஒரு அமர்வு முடிய போதில்லை, இது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்தாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கேட்கும்னு சொல்லியிருக்கலாம், அந்தாங்க ஆதாரம் தந்தாங்களா? பொதுவாக கேட்பவன் பார்ப்பவன் அந்த வசனத்தை போய் முடிச்சு போட்டாங்க, அதுவும் ஆதாரம். அல்லாஹ்வுக்கு மட்டுங்கிற ஆதாரம். எல்லோரும் கேட்டால் ஒரு மனிதருக்கு தெரியாது அப்படிங்கிறது அது அந்த சப்ஜெக்டில் இருக்குதா? அல்லாஹ் கேட்பானு தான் இருக்கு, நாங்களும் தான் ஒப்புக்கொள்கிறோமே. நாங்கள் ஒப்புக்கொண்டதுக்கு எங்கள் ஆதாரத்தை தர்றீங்க, கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆதாரம் தேவையில்லை. இன்னொன்று, அவங்க வாயிலேயே ஒரு விஷயம் ஒப்புக்கொண்டாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் கபர் வணங்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, இதுதான். நம்ம எந்த காலத்துக்கும் கபரை வணங்க மாட்டோம், நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்குவோம். இது நம்முடைய நிலைப்பாடு. அவங்க ஒப்புக்கொண்டாங்க ஒரு உண்மை, அல்லாஹ் தஆலா அவங்க வாயிலே வர வச்சுட்டான், அதுதான் உண்மை. இப்போ நம்ம சொன்னதை இவங்க அங்கீகரிக்கிறாங்க என்ன. அதனால் அப்போ கபரு வணக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தோங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இறைவனுக்கு உருவத்தை கற்பனையில் வகுத்துக்கிட்டோங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு சில விஷயங்களில் திரும்பி வந்த மாதிரி இதுக்கு திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய விளக்கத்தின் மூலமாக. உதாரணத்துக்கு சொன்னால், ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது இல்லைன்னாங்க ஒரு காலம் வரைக்கும், அப்புறம் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது உண்டு அப்படின்னாங்க, நம்ம சந்தோஷப்பட்டோம். அதே போல் பாருங்க, பிறை விஷயத்தில் கூட மாற்றமான கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தா போதும்னாங்க, அப்புறம் நம்ம சொன்ன கருத்துக்கு வந்துட்டாங்க, இல்லை அந்தந்த பார்த்து தான் பார்க்கணும், நம்ம சந்தோஷப்பட்டோம். அந்த மாதிரி இந்த விஷயத்திலும் உண்மையை புரிந்து அவர்கள் திருந்து விடுவார்கள்ங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது, அதுதான் உண்மை. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த சிறப்பை நம்ம சொன்னோம், அது அவர்களுக்கு மட்டும் இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்குதான் லிஸ்ட்டை தாங்கங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், அல்லாஹ்க்கு மட்டும் இருக்கிறத பிறருக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஷிர்க்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, பின்னால் பார்த்தா தெரியாது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் உள்ள நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறதா இப்போ வருது, அதனால அது ஷிர்க்கா? இப்போ என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு மட்டும்தானே இருக்கிறது, பிறருக்கு இருக்காங்க ஆதாரம் இருக்குதாங்கிறீங்க. அப்போ அது மட்டும் அந்த ஒரு ஷிர்க்கு மட்டும் பண்ணிக்கலாமா? கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். எத்தனை பேருக்கு இருந்தது, எத்தனை பேருக்கு இல்லை என்பதல்ல ஆதாரம். இந்த பிரச்சனை ஷிர்க்கா ஷிர்க் இல்லையா, அதான் சப்ஜெக்ட். இறைவனை தவிர மற்றவருக்கு இல்லை நீங்க, சிலருக்கு சிலர் முடியும் சிலருக்கு முடியாது, அப்படி இருக்குன்னு சொன்னா ஷிர்க்குன்னு நீங்க. பின்னால் இருக்க நமக்கு தெரியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது, இது ஷிர்கான்னு கேட்டா அவங்களுக்கு மட்டும் இருக்க ஒப்புக்கொள்றோம். அப்ப ஷிர்க் ஒப்புக்கொள்றோம்னு அர்த்தமா? எத்தனை பேருக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இல்லைங்கிறத அப்ப நம்ம ஆதாரம் செய்ய வந்திருக்கிறோம். ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஷிர்க்குங்கிறீங்க, ஷிர்க் இல்லைன்னு ஆதாரம் காமிக்கிறோம். அதே போல மனசுல உள்ளதுங்கிறது அல்லாஹ் தான் அறிவான், நம்மள ஒப்புக்கொண்டிருக்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவான்னு சொல்றாங்க. அதனால் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பு அவங்களுக்கு கொடுத்துட்டோமான்னு கேட்டால் அவங்களுக்கு மட்டும் இருக்குது மற்றவங்களுக்கு இல்லை, அப்போ ஷிர்க் இல்லைன்னு ஆகிப்போச்சுலப்போ.
அல்லாஹ்வுக்கு பண்பை தானே சலாசம் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுடைய கொள்கை பிரகாரம் எங்கள் கொள்கை அப்படிலாம் கிடையாதுங்க. எக்காலத்திலும் நபி அல்லாஹ் மாற முடியாது. ஏன்னா வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உள்ளத்தில் உள்ளதை கூட நபி நாம் சலாசம் பார்க்குறான்னு சொன்னால் தானாக பார்க்கல, அல்லாஹ் அந்த சக்தியை அவங்களுக்கு கொடுத்தான், அதனால பார்த்தாங்க. இல்லைன்னா யாரும் பார்க்க முடியாது. இதுக்கு என்ன லிஸ்ட் எதுக்கு தேவை? ஷிர்கா ஷிர்க் இல்லையாங்கிற சப்ஜெக்ட் தானே. எத்தனை பேருக்கு? இல்லை 100க்கு, அப்போ ஆதாரம் தாங்க. இல்லை 1000 பேருக்கு ஆதாரம் தாங்க நீங்கள் கேட்கலாம். அதே சப்ஜெக்ட் இல்லை, இது ஷிர்கா இல்லையா அதை ஒப்புக்கொள்ளுங்க. அதனால நாங்களும் சொல்றோம் வித்தியாசம் இருக்கிறது. யாரும் இறைவனை போல் ஆக முடியாதுங்கிறது தான் உண்மை. அதே போல ஒருவருடைய கருத்தை பலர் கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. பலர் கேட்கலாம். அதே போல பல சப்தத்தை ஒருவர் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சப்தத்தை பல சப்தத்தை ஒருவர் கேட்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஃபர்ஃபா சௌத்தக பின்னிதா, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி நல்லா பாங்க சொல்லுங்க. ஏன்னா ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மதா சௌத்தில் முஅத்தினி ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைஉன் இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா. நீங்க பாங்கு சொல்ற சப்தத்தை ஜின் இனம் கேட்கிறது, மனித இனம் கேட்கிறது, இந்த உலகத்தில் எல்லா பொருளும் கேட்கிறது. கேட்கிற அத்தனையும் மறுமை நாளில் சாட்சி சொல்ல வரும். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருங்க. இப்போ ஒரு பள்ளியும் இங்கேயும் பாங்க சொல்றாங்க, அதே நேரத்தில் இன்னொரு பள்ளியும் பாங்க சொல்றாங்க, அதே நேரத்தில் இன்னொரு பள்ளியும் பாங்க சொல்றாங்க. காயப்பட்டினம் அதிராமண்ணம் போற ஊர்களை நீங்க பார்க்கலாம், ஒரே நேரத்தில் பல பாங்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அங்கே சாட்சி சொல்லுவான். எப்படி சாட்சி சொல்லுவான் அது நமக்கு தெரியாதுங்க. அது ஏன்னா இப்போ ஊமையும் கூட சாட்சி சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அங்கே பேசுவான், இன்னும் சொல்லவான கையை பேசும். சரி, இப்போ நம்ம கேட்கிறோமே, எப்படி அங்கே சாட்சி சொல்லுங்க நமக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்க நினைவில் வைங்க, எல்லாம் சாட்சி சொல்லத்தான் போகிறது. எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லும். ஏன்னா மறுமையில் அல்லாஹு தாலா சொல்றான்ல, துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும்ங்கறான். அவங்களுடைய கையை பேசும், கால் சாட்சி சொல்லும்ங்கறான். இப்போ இங்க கை பேசுமா? பேசாது. கால் சாட்சி சொல்லும் சொல்லாது, ஆனா அங்க பேசும்ங்கறான் அல்லாஹ் தாலா சொல்றான். அதே போல ஒவ்வொரு மனிதனும் அங்கே சாட்சி சொல்லுவான். இப்போ ஒரே நேரத்தில் 10 பாங்க கேட்டா அவன் சாட்சி சொல்லுவான் இல்லையா? இல்லை, நான் அந்த நேரத்தில் ஒரு பாங்கு தான் மட்டும்தான் சாட்சி சொல்லுவான்டா சொல்லுவான். அப்படி சொல்லலையே, முஅத்தினுடைய சவுத்து தான். ஒரே நேரத்தில் பல பாங்கு. அது எப்படி கேட்கறது, எப்படி அது பதில் சொல்லுங்கிறது அல்லாஹ் வகுத்தது. ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தால் அது முடியுங்கிறான். நம்ம இதில் எங்கே நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துல போய் யாரையும் வச்சுட்டோம்? ஏன் இல்லாத சொல்லணும்? இப்போ லிமிட்டுங்கிறது ஒரு லிமிட். இப்போ போன நூற்றாண்டு லிமிட் என்ன வச்சுருந்தாங்க? இங்கே பேசினாதான் பார்க்க முடியும், கேட்க முடியும்னாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைங்க, ஒரு ஆள் எவ்வளோ தொழில் இருந்தாலும் நேரடியாக அவரை பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம், பார்த்து கேட்கலாங்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில், இப்போ போன காலத்தில் வாழ்ந்த மக்கள் பிரகாரம் இது ஷிர்காகி போச்சே. தொலைவில் இருந்தால் பார்க்க முடியாது, கேட்க முடியாதுன்னு அடித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் யாராவது கூட தவறாக சொல்லியிருக்கலாம். இப்போ முடியுது நமக்கு. என்னத்தான் செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆற்றல் நினைச்சிட்டா அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. இப்போ ஒரு மனிதன் ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கியிருக்கிறான், அவனுக்கு எந்த வகையிலும் இல்லை. அப்போ நீங்கள் கம்மியாக இருந்தாலும் சரிதான், தொழில்ந்தாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மக்களுடைய பேச்சை ஒருவர் கேட்டாலும் கூட அதுவும் எல்லை உள்ளது தான். இறைவன் எல்லையற்றவன். லைஸ கமிதிலிஹி ஷைஉன் தான். இறைவனை போல எதுவும் கிடையாது. இது என்ன 100 பேர் 200 பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் பேசுறாங்க, ஒரு ஆள் கேட்கிறாரு, அதெல்லாம் எல்லாம் ஆக முடியுமா? கோடிக்கணக்கான பேருண்டாலும் எல்லை தானங்க. இத்தனை கோடி எல்லாம் வந்துருச்சங்க. அந்த எல்லைக்குள் கட்டுப்பட்டவனா இறைவன்? சரி, கோடிக்கணக்கான பேருடைய அழைப்பு ஒரு ஆள் கேட்டாக்கா இவராக அந்த ஆற்றல் எடுத்துக்கொண்டார்? இல்லைங்க, இவர் ஒண்ணும் இல்லாதவங்க, எந்த சக்தி இல்லாதவங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் வேற இவன் வேறங்க, எவ்வளவு தெளிவா இருக்குது. அப்போ ஒரு ஆளு பேசினா கேட்க முடியும், லட்சக்கணக்கான பேர் பேசினா கேட்க முடியாது. அப்படி சொன்னா ஷிர்க். அது என்னது? ஒரு ஆளும் மனுஷன் பேசுறது தான், லட்சக்கணக்காக இருந்தாலும் மனுஷன் பேசுறது தான். எண்ணிக்கை வச்சாங்க ஷிர்க். ஷிர்க் இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் பேசுறாரு கேட்க முடியும், இது ஷிர்க் இல்லை. லட்சக்கணக்கானவர்கள் பேசுகிறார்கள், அது கேட்டா ஷிர்க். எண்ணிக்கை வச்சு ஷிர்க் ஷிர்க் ஷிர்க்குனா என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? அதுக்காக தான் உங்களுடைய முக உரையிலேயே ஷிர்க் என்றால் என்னென்னு விளக்கணும், ஷிர்க்குனா என்னென்னு புரியணும். அதனால இல்லை, நம்மளாம் சாதாரணமா ஒரு ஆள் பேசினா தானே கேட்குறோம், லட்சக்கணக்கான பேச நம்ம கேட்க முடியாது. நம்ம கேட்க முடியாது. அல்ல சிலருக்கு கொடுக்க சிலர் கொடுத்து வச்சிருக்கிறான்ல, லட்சம் கோடிக்கு பேர் கொடுக்கணும், அல்லா தானே கொடுத்துருக்கிறான். விஷயம் முடிஞ்சு போச்சே. அதனால ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த சிக்கலும் கிடையாதுங்க. நம்ம அதைத்தான் இதுவரைக்கும் ஆதாரம் கேட்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருப்பதை இவர்கள் கொடுக்கிறார்கள். நீங்க அதான் லட்சக்கணக்கான பேர் பேசினா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் விளங்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் தாங்க, குர்ஆனில் தாங்க, ஹதீஸில் தாங்க. இப்ப நம்ம சொன்னோம், ஆதாரம் காமிக்கிறோம். இப்ப கடைசியில் நமக்கே ஆதாரம் கேட்டு வந்தாங்க, அந்த ரூட்டை திரும்பிட்டாங்க, ஆதாரம் ஒன்றும் கிடையாது.
ஆதாரம் இருந்தால் வைக்கட்டும். இந்த பாருங்க ஆதாரம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். லட்சக்கணக்காக இருந்தால் 1000 இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கேட்க முடியும். இந்த அங்கே ஆதாரம் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அப்படி சொல்லட்டும். 1000 லட்சம் கிடையாது. நம்ம எத்தனை பேர் கேட்டாலும் சரிதான். அல்லாஹ் கொடுத்த சக்திங்க பொழுதே வித்தியாசம் வந்து விடுகிறது. இருவன் இடத்துல வைக்கல. நீங்க ஒரு ஆள் இப்ப ஒரு ஆள் சொல்றாரு இல்ல, ஒரு ஆள் பேசினாலும் கேட்குங்கிறதும் ஒரு ஆள் சிரிக்குங்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க? ஒரு ஆள் சொல்றாரு அப்படி கேட்குங்க அல்லாஹ்க்குள்ளதுப்பா, ஏன்னா ஒரு ஆள் பேசுனா கேட்கலாங்கிற, அதுவும் அல்லாஹ்க்குள்ளே தான் சிரிக்குங்கிறாரு. சிரிக்குன்றத ஒரு ஆளா லட்சமா கோடிங்கிறதல்ல.